ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கேஎன்கே டோரா பேசுகிறேன். நேற்று விட்ட வீடியோவில் இது கண்டினியூவான வீடியோ தான். நேற்று பேரஃப்ளோ போக்குறோம் நம்ம எடுக்க ட்ரை பண்ணியிருப்போம். பட் ஆனால் நமக்கு வந்து கடைசி வரைக்குமே 2000 டைமண்ட் ஸ்பின் பண்ணியுமே கிடச்சிருக்காது. ஓகே, இன்றைக்கி காலையிலே ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஓகே இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்பின்னை போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போயாவது உழுதா என்னான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று ஸ்பின் பண்ணப்பயே வந்துட்டு நம்ம கொடுக்கல, 2000 டைமண்ட் ஸ்பின் பண்ணோம். ஆனால் கொடுக்கவே இல்லை நமக்கு கடைசி வரைக்கும். நம்ம தலையில் மொட்டை அடிச்சு விட்டானுங்க. ஓகே, இப்போயாவது கொடுப்பானுங்களா இல்லைன்னு எனக்கு தெரில, பார்க்கலாம். இப்போ ஒரு 200 ஸ்பின்னு போட்டிருக்கோம், ஒழுதான்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க மட்டமாக. இதை எதுக்குடா கொடுக்குறீங்க? இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? கடவுளே, இதுதான் நேற்று இந்த மாதிரி தான் கதறினேன் உங்கள்கிட்ட. திரும்பவும் பாருங்கள் எதை கொடுக்குறானுங்க அப்படின்னா. இன்னும் 1988 டைமண்ட் இருக்குது. ஓகே, இன்னொரு ஸ்பின்னு போட்டாச்சு, பார்க்கலாம் இப்போ ஏதாவது. ஓகே, கிடச்சிடுச்சு, டன். நம்மளுக்கு குட் போக்கர் கிடச்சிச்சு. மெஜஸ்டிக் ப்ரோவலர். ஓகே, சூப்பராக இருக்குங்க கன்று. வாவ். ஓகே, இது வந்துட்டு நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம்னு பார்த்தோம். பட் ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல. ஓகே, இதை விட்டுட்டு அடுத்த ஸ்பின்னுக்கு போகலாமா? நம்ம ஏதோ கரீனாக்காரன் வந்து காலைல 3 மணிக்கு தான் வந்துட்டு அவனுக்கு நல்ல மனசு வரும் போல். இப்போ தான் ஆன்லைனில் வந்துட்டு போனாங்க போல் ஆஃபீஸ்க்கு, அதனால் கொடுத்துட்டானுங்க டக்குன்ட்டு. ஓகே, இப்போ நம்ம 3 கன்று வந்துட்டு ஓனுடு. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்ஸு M10 வந்து மேக்ஸில் இருக்குது. இப்போ உட்போக்கர் எடுத்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு பேரஃபுல் மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, அடுத்த ஸ்பின்னை போட்டுடலாமா? ரெடியாக இருக்கீங்களா எல்லோரும்? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு கன் கலெக்ஷனில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எங்கே இருக்குது பேரஃபுல். ஓகே, பேரஃபுல்லாக எடுத்தோம். தடுமாறம் பாருங்கள். காலைல 3 மணிக்கு தூக்கத்தில் எழுந்துச்சி பேசிகிட்டு இருக்காங்க. சீரியஸாக தூக்கம் வருது. தூக்கத்தில் எழுந்துச்சி காலையில் எழுந்து உட்போக்கர் வந்தாச்சு. ஓகே, சூப்பராக இருக்குது. வாவ், வேறு மாதிரி. ஓகே, இதை எக்யூப் பண்ணியாச்சு. இதை அப்கிரேட் பண்ண முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு அந்தளவு நம்மகிட்ட டைமண்ட் இல்லை. இப்போ இதில் போய் வந்துட்டு எவ்வளோ டோக்கன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ டோக்கன் தேவைப்படும், 2வது லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டோக்கன் தேவைப்படும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். யோகானூரில் போயிட்டு எங்கே இருக்குது, எங்கே இருக்கான் இவன் தேடுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட எத்தனை யோகான் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க, என்னால் கவுண்ட் பண்ண முடியல. ஓகே, 2வது லெவலுக்கு வந்துட்டு 30 தேவைப்படுது. என்கிட்ட 28 இருக்குது டோக்கனு. இன்னும் 2 வேணும். நான் வந்துட்டு இதில் 2 டேரெக்டாக வாங்கினேன் அப்படின்னா 10 20 டைமண்ட் ஆகும். அதனால் நான் இதில் டேரெக்டாலாம் வாங்க போகிறதில்ல. போயிட்டு திரும்ப ஒரு ஸ்பின்னை தான் போட போகிறேன். ஓகே, லக்கி ரயில்வேல போயாச்சு. இப்போ திரும்பவும் வந்துட்டு இந்த ஓனோட இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா M10 கிட்டத்தட்ட 3 வாட்டி கொடுத்துருப்பானுங்க. நீங்கள் அந்த லாஸ்ட் வீடியோலே பார்த்துருப்பீங்க. இப்போ திரும்பவும் அதே மாதிரி கொடுத்துட்டானுங்கன்னா வெறுத்துருவேன், வாழ்க்கையே வெறுத்துருவேன். 3 மணிக்கு அழுவ வச்சுருவானுங்க கண்ணாக்கானுங்க என்ன. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம்னா ஒரு 200 ஸ்பின்னு கொடுப்போம். ஓகே, நம்ம லக்கு இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே நம்ம கொடுத்துருவானுங்க. கொடுத்துறா பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. மட்டமாக ஒரு 3 இது கொடுத்துருக்கானுங்க. 2 பாக்ஸுங்க, 2 பாக்ஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. எனக்கு தெரியும் நம்ம தான் கொடுப்பானுங்க. அடுத்த ஸ்பின்னை போடுவோம். ஓகே, போடுறா 200. ஓகே, டோக்கனு 200 ஒரு பாக்ஸ் கொடுத்தா கூடங்க ஒரு வேல்யூவாக இருக்கும். ஏன்னா அந்த பாக்ஸை வச்சு நம்ம டோக்கன் கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 தான் கொடுக்குறானுங்க. அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. அதுலேயும் பார்த்திங்கன்னா 3 4 தான் கிடைக்கிது. அந்த பாக்ஸ்லேயுமே ஒரு பாக்ஸில் என்னென்னா 3 4 அப்படி தான் கிடைக்கிது. நம்ம அடுத்த ஸ்பின்னையும் போட்டாச்சு. இதுலேயும் 2 பாக்ஸ் பாருங்கள். இதுலேயும் 2 பாக்ஸ் தான் நினைக்கிறேன். 3 பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஃபேமஸ் பார்த்தீங்களா? ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு நான் ஃபேமஸ்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபேமஸுக்கு வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ லக்கி போயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி 23 லக்கி வச்சுருந்தேன். ஃபேமஸ் விழுந்து அந்த 23 லக்கி போயிடுச்சு. திரும்ப 9 வந்து நிற்கிது. 1368 டைமண்ட் வச்சுருக்கேன். காலையிலே கரீனாக்காரன் அப்படி நான் ஓடுறான், என்ன பண்ணுறது? ஓகே, அடுத்த ஸ்பின்னை போட்டாச்சு. ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸு டோக்கன் பாக்ஸ் தாங்க கொடுக்குறானுங்க. டோக்கன் பாக்ஸ் கொடுத்தா கூட ஓகேங்க, வேல்யூங்க. 2 பாக்ஸ் தாங்க, 2 தான். அப்புறம் நீங்களே பாருங்கள், இந்த ஈவெண்ட்டை நீங்கள் ஸ்பின் பண்ணுறீங்க அப்படின்னா இது 4த்தில் எதையுமே உங்கள்கிட்ட ஓனோடு இருக்கக்கூடாது. அப்படி ஓனோடு இருந்தது மேக்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஓனோடு வச்சுக்காதீங்க. ஓனோடு வச்சுக்கிங்க அப்படின்னா திரும்ப அதே கண்ணை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதுதான் அந்த டோக்கன் தான் வரும். நீங்கள் நினச்ச கண்ணை எடுக்க முடியாது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு கன்று ஓனோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. பேலன்ஸ் 3 கன்று ஓனோடு இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி கண்ணா பார்த்து வந்து ஸ்பின் பண்ணுங்கள். நான் வேஸ்ட்டாக ஆல்ரெடி என்கிட்ட 2 ஓனோடு இருந்தது. நான் தேவையில்லாமல் ஸ்பின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து திரும்ப அந்த 2 பாக்ஸை தாண்டி எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 768 டைமண்ட் இருக்குது. 42 லக்கியில் இருக்கேன். இப்போ ஒன்று ஸ்பின் பண்ணுறேன். ஓகே, இது வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இதை வெட்டியாக கொடுத்து ஏன்டா இப்படி சாவடிக்கிங்க டேய் கரீனாக்காரா? ஓகே, இதுவும் வேஸ்ட்டுங்க. இதெல்லாம் வச்சு என்னங்க பண்ணுறது? BRCSக்கு தான் யூஸ் பண்ணலாம், ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகுது. இதெல்லாம் டோக்கன் பாக்ஸ் கொடுத்தா கூட வேல்யூவாக இருக்கும், அதுவும் கொடுக்க மாட்றானுங்க. ஓகே 45 லக்கி
45 லக்கி வந்திருக்கு. இப்போ இந்த 46லேயே அது கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். நான் 20 தான் ஸ்பின் பண்ண போகிறேன். ஓகே 20, அடுத்த 20 போட்டாச்சு. இது கொடுக்குறானுங்க. கொடுத்துட்றா அடா பாவீங்களா டேய், ஏன்டா இப்படி பாவத்தை வாங்குறீங்க. இப்போ நான் வந்துட்டு டைமண்ட் ஸ்பின் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்தளவு பேக்ரவுண்ட் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருமே டைமண்ட்லாம் ஸ்பின் பண்ணாதீங்க, உங்களோட காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. யூடியூப்பில் வந்துட்டு இன்கம் வரவங்க அவங்க பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம். இப்போ நம்ம யூடியூபர்ஸ் நம்ம யூடியூப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் உங்களுக்காக மட்டுமே தான் நான் வந்து டாப் அப் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். மற்றபடி எனக்கு இந்த ஈவோ கன் எடுக்கிறது அப்படிங்கிற நான் கலெக்ஷனுக்காகவும் எடுக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு என்னை பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு டைமண்டு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 49 லக்கி. ஓகே, இது லாஸ்ட்டு ஸ்பின்னுங்க. லக்கு இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிருங்க. கருணாக்காரன் நல்ல மனுஷன் தான். கொடுத்துட்றா டே கொடுத்துட்றா. வேறு மாதிரி கைஸ். ஓகே, கன்க்ராச்சுலேஷன். வேறு மாதிரி பேரஃபுல். வாவ். ஓகே, வேறு மாதிரி. ஓகே கைஸ், இன்னும் 608 டைமண்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திரும்ப கன் கலெக்ஷனுக்குள்ளே போய் எவ்வளோ டோக்கன் தேவைப்படுதுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஏதோ காட்டுது. அப்கிரேட் பண்ணலாமா? 2 லெவல் பண்ணலாமா? ஓகே, நைஸ். ஆல்ரெடி நான் ஒரு பேராஃபுல்லினுக்கு சைடில் ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து பேஜில் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது சூப்பராக இருக்குங்க. அந்த பேஜ் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப வேல்யூ. ஏன்னா வந்துட்டு செம்மையாக அடிக்குது. 48 தான் குறைக்குது வெஸ்ட் இல்லை அப்படின்னா. ஓகே, நம்ம 2 லெவல் போனால் 35 இருக்குது. ஓகே, 2 லெவல் போட்டாச்சு. நோட்டிஃபிகேஷன் ஓகே, ஏதோ கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது கில் மெசேஜ். இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு ஃபேமஸ் 126 கொடுத்துருக்கானுங்க. இதை வச்சு என்னடா பண்ண போகிறோம், இதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த இட்மார்க்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபேமஸுக்கு வேறு மாதிரி இருந்தது. அதனால் எல்லோ கலரில் மட்டமாக கொடுத்துருக்கானுங்க. 5 லெவல்லாம் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஓகே, ஆல்ரெடி M10 XM8 UMP ஃபேமஸ்ஸு MP5 என்கிட்ட எத்தனை ஈவோ கன் இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கவுண்ட் பண்ணல. 13 14 சம்திங் எனக்கு தெரியல. இன்னொரு 4 தான் எடுக்காமல் இருக்கேன். அதுவும் நான் வந்து அந்த ஈவெண்ட் வரும்போது நான் அப்போ பார்க்கல. அதனால் வந்துட்டு அந்த கண்டெல்லாம் நான் எதுவும் எடுக்கலை. ஓகே கைஸ், இப்போ நான் அதுக்கு ட்ரை பண்ணுறதை பார்த்துட்டு யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 608 இருக்குது. அதுக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டோக்கன் பாக்ஸ் வாங்கிட்டு நான் அதுலேருந்து டேரெக்டாகவே அந்த டோக்கன் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டோக்கன் பாக்ஸ் வாங்க போனேன். ஓகே, வாங்கலாம். ஐட்டம் போயிட்டு ஓகே 2வதுல டோக்கன் பாக்ஸ். ஓகே, பேஜ் இருக்குது எல்லாமே. 10 டைமண்டு பார்த்தீங்களா? 10 டைமண்டு பாருங்கள். நம்ம ஒன்று வாங்கினோம் அப்படின்னா 10 டைமண்டு கேட்குறானுங்க. இதுவே நம்ம ஒரு டோக்கன் பாக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு 40 டைமண்டு. அதுக்கு 40னா ஓகே, ஒரு 4 எத்தனை பாக்ஸ்? 600க்கு எத்தனை பாக்ஸ் வாங்கலான்னு தெரில எனக்கு. 600 அப்புறம் ஒரு 23 பாக்ஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன். 20 பாக்ஸ் எவ்வளோ வாங்கலாம்? ஓகே, 165 6 7 8 இதில் எத்தனை கிடைக்குன்னு பாருங்கள். இப்போது நான் 8 பாக்ஸு 600 டைமண்டுக்கு எத்தனை பாக்ஸ் வாங்கலாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, 420 540 620 ஓகே 580 620 607 டைமண்டு தான் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். 608 ஓகே 608னா அப்போ நான் வந்து 16 பாக்ஸ் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், 17 பாக்ஸ் வாங்கலாம். ஓகே, 17 பாக்ஸ் வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, 61 கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இதில் ஃபஸ்ட்டு 2வது லெவல் போட்டுருவோம். ஆல்ரெடி உட்போக்கரில் வந்துட்டு 2வது லெவல் போட பார்க்கலாம். ஓகே, 2வது லெவலுக்கு 30 தான் தேவைப்படுது. ஓகே, போட்டாச்சுங்க. வேறு மாதிரி கைஸ் 2வது லெவல் போட்டாச்சு. இதுலேயும் அந்த நோட்டிஃபிகேஷன் சூப்பராக இருக்குங்க சீரியஸாக. 3வது லெவலுக்கு 60 கேட்குறானுங்களா? ஆனால் 3வது லெவல் அந்த லுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த கிரீடம் வச்ச மாதிரி இருக்குது எனக்கு. இதில் வந்து உட்போக்கரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். நான் அந்த வீடியோவில் இப்போ காமிச்ச வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் ஒன்று. ஆல்ரெடி நான் வந்து 648 டைமண்ட் வச்சுருந்தேன். ஓகேங்களா? அதை நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆட் பண்ணாமல் விட்டேன். இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 2100 சம்திங் ஒரு டைமண்ட் இருந்தது. அது இல்லாமல் ஒரு 600 டைமண்ட் நான் எக்ஸ்ட்ரா வேறு வச்சுருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டே நான் ஸ்பின் பண்ணிட்டேன். அதை ஸ்பின் பண்ணி ஆல்ரெடி லக்கி ஒரு 32 லக்கி எவ்வளோ தான் இருந்தது. இப்போ நான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி என்கிட்ட லக்கியோடு சேர்த்து ஒரு 32 லக்கி இருந்தது. ஓகே கைஸ், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். இதே போல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போகிற ஈவெண்ட் எல்லாமே நம்ம எடுக்க பார்க்கலாம். ஒரு ஈவெண்ட்டாக எடுக்க பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இப்போதைக்கு என்கிட்ட டைமண்டு வந்து 248 தான் இருக்குது. நீங்களும் வந்துட்டு நான் எந்த ஈவெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அந்த ஈவெண்ட் உங்களுக்காக எடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக எடுப்பேன். நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளாம் வந்து இப்போ தான் புது யூடியூபர்னால இப்போ புது யூடியூபர் இப்போ தான் ஆரம்பித்தேன். உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு ப்ரொமோஷன் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி ரீச் ஆகிட்டாங்க. நான் புது யூடியூபரு, உங்களுக்காக மட்டுமே தான் நான் வீடியோ எடுத்து நான் டைமண்டு பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்காக இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆக முடியாது. ஸோ வந்துட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். பார்க்குற எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.